அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. அவர் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அஷ்டமத்தில் இருப்பது சாதகமான நன்மை நிறைந்த அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட, அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் ஏற்படாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மங்களக்காரகன் புத்திரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட எந்தவிதமான சுப நிகழ்வுகளும் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உறுதியாகவே தோஷத்தை ஏற்படுத்தி விட மாட்டாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியான பல நிகழ்வுகளை உறுதியாக சந்திக்க முடியும். உங்களது முன்னேற்றத்தை கண்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல வகையில தன ரீதியான பிரச்சனைகள் விலகும், சுப காரிய தடைகள் விலகும், வீண் விரய செலவுகளை முதலீடுகளாகவும் செல்வ வளம் நிறைந்த ஒன்றாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேலையை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்தையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாகவும் வளர்ச்சி நிறைந்த ஒன்றாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இல்லை. அதே சமயம் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை அடுத்தடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களில் மட்டும் சற்று பொறுமையுடன் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் பல வகையில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. 5இல் சனி பகவான் இருப்பது குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் உறுதியாக விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்கிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருந்தாலும் சனி ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கிறார். எனவே அவர் இந்த வேளையில் கோல்சார விதியின் அடிப்படையில் 5ஆம் இடத்தில் வலம் வருவது நிறைந்த மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய மந்தமான நிலையை சரி செய்யக்கூடிய வகையிலும் பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுகஸ்தானமாகிய 4இலும் கர்மஸ்தானமாகிய 10இல் மோட்சக்காரகரான கேதுவும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது மனித வாழ்வில் பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான பங்கு அளிக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ராகு கேது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தை சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வீடு கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரிய கனவுகள் நினைவாக கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. தொழில் வளத்தை மேன்மை அடைய செய்யக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பலம் வாய்ந்த பல பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதோடு சுய தொழில் துவங்க
வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. புனித பயணங்களை மேற்கொள்வதோடு புனித காரியங்களை சற்று ஆர்வத்துடன் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. நினைப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவால் பல்வேறு வகையில சந்தோஷத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாகவும் அதிரடியான மாற்றத்தையும் நன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் சுகஸ்தானத்திலும் நுழைய போகிறாருங்க இந்த வாரத்திற்கு பிறகு. எனவே லாபஸ்தானத்திற்குள் நுழையும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் ரெட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்க முடியும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபத்தை இரட்டிப்பு மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கைகூட போகிறது. அலைச்சல் சிரமம் உறுதியாக குறைவதோடு தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. சுகஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரன் 7ல் இருப்பதும் 8ல் குரு இருப்பதும் பெண்மணிகளுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்றபடி பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான வாய்ப்புகளும் உண்டு. பிள்ளைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் விருச்சக ராசிக்கார பெண்மணிகளுக்கு பல இனிமையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூட போகிறது. மேலும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். அஷ்டம பாதிப்புகள், ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே விலகி நன்மை நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்திலும் பல்வேறு வகையான தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மிக சிறப்பானதாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் பல காரியங்கள் உறுதியாகவே கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வித்யாகாரகரான புதன் வலம் வர போகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து நிதானமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடும்.